சண்டை போட்ட காய்கறிகள். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு காய்கறி தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் எல்லா காய்கறிகளும் விளைந்து சந்தோஷமாக இருந்தன. ஆனால் அவற்றில் யார் பெரியவர் என்று ஒரு நாள் சண்டை வந்தது. தக்காளி சொன்னது, நான் தான் இதில் அழகானவன், சிவப்பாக பளபளன்னு இருக்கேன், என்னை பார்த்தால்தான் எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும், ரஞ்சிதம் டீச்சர் என்னைத்தான் வாங்குவாங்க என்று பெருமையாக சொன்னது. கேரட் தக்காளியை பார்த்து சொன்னது, அப்படியா, நீ சமைத்தால் சீக்கிரம் கரைந்து போய்விடுவாய், நானோ சமைக்காமலேயே சாப்பிடலாம், என்னில் வைட்டமின் சத்து நிறைய இருக்கு, நான் தான் ரொம்ப ஸ்மார்ட் என்று பதிலளித்தது. உடனே வெண்டைக்காய், என்னது, நீயா? பாருங்கள், என் தலையில் ஒரு கிரீடம் இருக்கு, என் வடிவம் பெண்களின் விரல்கள் போல அழகாக இருப்பதால் எனக்கு ஆங்கிலத்தில் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் என்ற செல்லப்பெயர் இருக்கு, நான் தான் ரொம்ப விசேஷமானவள் என்று திமிராக பேசியது. உடனே கத்திரிக்காய்க்கு வெண்டைக்காயின் பேச்சை கேட்டு கோபம் வந்தது. உனக்கு மட்டுமா கிரீடம்? எனக்கும் பெரிய கிரீடம் இருக்கு, எண்ணெய் போட்டால்தான் சாம்பார் நல்ல மணக்கும், நான் இல்லாத கல்யாணமே இல்லை, நான் தான் மிக முக்கியமானவன் என்றது. அதற்கு வெங்காயம், அடேங்கப்பா, உன்னை பற்றி பேசாதே கத்திரில், உனக்கிருக்கிறதெல்லாம் ஒரு கிரீடமா, அது சர்க்கஸ் கோமாளி போடும் தொப்பி மாதிரி இருக்கு என்று கேலி செய்தது. முட்டைக்கோஸ் உடனே தன் தலையசைத்து, என்னை பாருங்கள், நான் எவ்வளவு பெரியவள், பல அடுக்குகளாக இருக்கிறேன், சூப்பு, சாலட், பொரியல் என எதிலும் நான் இருக்கேன், சாதாரணமாக தெரியலாம், ஆனால் என் சத்துக்கள் நிறையா என்று கம்பீரமாக சொன்னது. இந்த கெலியை கேட்ட உருளைக்கிழங்குக்கு ஆத்திரம் வந்தது. கோஸ், சும்மா இரு, இல்லைனா உன்மேல கேஸ் போடுவேன், குழந்தைகளெல்லாம் என்னைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட்டால் பல்லுக்கு அதிக வேலையில்லை என்று கத்தியது. இந்த சண்டையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது பாகற்காய் மற்றும் வேப்பமரம். கடைசியாக தோட்டத்திலிருந்த பெரிய வேப்பமரம் மெதுவாக பேசியது. காய்கறிகளே, நீங்கள் ஏன் சண்டை போடுகிறீர்கள்? தக்காளி உடலுக்கு அழகு தரும், கேரட் கண்ணுக்கு நல்லது, வெண்டைக்காய் மூளைக்கு நல்லது, முட்டைக்கோஸ் நிறைய சத்துக்களை கொண்டது, உருளைக்கிழங்கு உடலுக்கு பலம் தரும், பாகற்காய் நோய்களை விரட்டும். நீங்கள் எல்லோரும் தனித்தனியாக இருந்தால் என்ன பயன்? எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சமைத்துப்பட்டால்தான் உணவுக்கு முழுமையான சத்தும் சுவையும் கிடைக்கும். அன்பான குழந்தைகளும் பெரியவர்களும் ஆரோக்கியமாக இருக்க உங்கள் அனைவருடைய சத்துகளும் தேவை. ஒருவரை விட ஒருவர் பெரியவர் என்று சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்தால்தான் நீங்கள் எல்லோரும் குழந்தைகளுக்கு பிடித்த உணவாக மாற முடியும் என்று வேப்பமரம் அறிவுரை கூறியது. இதை கேட்ட காய்கறிகள் தங்கள் தவறை உணர்ந்து சண்டை போடுவதை நிறுத்தி ஒற்றுமையுடன் வாழ ஆரம்பித்தன. நீதிக்கருத்து: ஒற்றுமையே பலம், சண்டையினால் ஒரு பயனும் இல்லை. எல்லா காய்கறிகளிலும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கின்றன. எனவே நாம் எல்லா காய்கறிகளையும் சாப்பிட வேண்டும் குழந்தைகளே.